வெல்கம் டு குட் எஃபர்ட் சேனல். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். இன்னைக்கு நம்ம காம்பிடன்சி பேஸ்டு கொஸ்டின் வந்து பார்க்கலாம். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் மோகன் அண்ட் சோஹன் சால்வ் an equation. In solving, Mohan commits a mistake in constant term and find the roots 8 and 2. Sohan commits a mistake in coefficient of x and find the roots -9 and -1. The correct roots are அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மோகன் வந்து எதில் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். மோகன் வந்து எதில் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க? கான்ஸ்டன்ட்டில் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. அப்போ மோகனோட ரூட்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கணும். மோகனோட ரூட் வந்து ஆல்ஃபா 8, இன்னொரு ரூட் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 2. இப்போ இதில் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அதோட ரேஷியோ என்ன? -b/a. நமக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து என்னது? 8 + 2 இஸ் ஈக்குவல் டு 10. இங்கே ப்ராடக்ட் இது வந்து சம்மு, இது ப்ராடக்டில் வந்து ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா தான் போடுவோம். ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா c/a. ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவில் 8 × 2 இஸ் ஈக்குவல் டு 16. இப்போ மோகன் வந்து எதில் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க? கான்ஸ்டன்ட்டில் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. அப்போ கான்ஸ்டன்ட்டோட ரேஷியோ என்ன? c/a. அப்போ இதில் தான் அவங்களுக்கு மிஸ்டேக் ஆயிருக்கு. இது வந்து ராங்கு, இது வந்து கரெக்டாக இருக்குது. எது கரெக்டாக இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கலாம். அப்போ சம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். மோகன்கிட்ட இருந்து சம்மை எடுத்துக்கலாம். சம் இஸ் ஈக்குவல் டு 8 + 2 இஸ் ஈக்குவல் டு 10 ஃப்ரம் மோகன். இதே மாதிரி இப்போ நம்ம சோஹன் பார்க்கணும். சோஹன்லேருந்து ஆல்ஃபா வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க? -9 ரூட். பீட்டா வந்து -1. இப்போ சோஹன் எதில் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். சோஹன் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸில் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் எந்த ரேஷியோவில் வரும் அப்படின்றத பார்க்கணும். இப்போ சம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சம் வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இங்கே வந்து நம்ம என்ன போடுவோம்? -b/aன்னு போடுவோம். இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்றது -9 + -1, அதாவது -10 வரும். ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இப்போ c/a. இப்போ -9 × -1 அப்போ என்ன வரும்? 9 வரும். இப்போ நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் வந்து எந்த ரேஷியோவில் எடுத்துக்குவோம்? இந்த b வந்து என்னது? இதுதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். இங்கே தான் வந்து தப்பு நடந்திருக்கு. அப்போ இதை நம்ம எடுத்துக்க வேணாம், ராங். இது வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம், அதாவது ப்ராடக்டை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இங்கே என்ன மோகன் கிட்ட இருந்து சம் எடுத்துக்கலாம், சோஹன் கிட்ட இருந்து ப்ராடக்டை எடுத்துக்கலாம். அப்போ சம் வந்து 10, ப்ராடக்ட் வந்து 9. ஸோ நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஜென்ரல் ஃபார்மில் நம்ம எப்படி எழுதுவோம்? k bracket x² minus alpha plus beta into x plus alpha into beta is equal to 0. இப்போ வந்து x² minus alpha plus beta sum வந்து என்னது? 10 into x 10x plus alpha into beta 9 is equal to 0. ஸோ இப்போ இதை நம்ம மிடில் டேர்ம் ஸ்ப்ளிட்டிங்கில் ரூட்ஸை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ரெண்டு நம்பர் எடுத்துக்கணும். ஒன்று வந்து 9, இன்னொன்று வந்து -10. இங்கே வந்து 1 × 9 9, இங்கே வந்து -1 9 + 1 10 தான். ஆனால் இங்கே நம்ம 10 வந்து நெகட்டிவில் இருக்குது, அதனால் ரெண்டுமே நம்ம நெகட்டிவ் போட்டலாம். இங்கே -× ப்ளஸ் ஆயிரும், ஆயிரும். அப்போ x² -9x -x + 9 is equal to 0. இதை நம்ம குரூப் பண்ணிடலாம். இப்போ எக்ஸை வந்து காமன் ஃபேக்டர் எடுத்தோன்னா x -9, இங்கேயும் x -9 is equal to 0. எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் -x வரும்? -1ன்னு போட்டலாம். இப்போ -1 × x -x -× ப்ளஸ் 9 அப்படியே போட்டலாம். இப்போ ஃபேக்டரை சேர்த்து எழுதிடலாம். x -1 x -9 is equal to 0. இது ரெண்டையும் நம்ம 0வோட ஈக்குவேட் பண்ணிடலாம். அப்போ x -1 is equal to 0, then x is equal to 1. அதே மாதிரி x -9 is equal to 0, then x is equal to 9. இப்போ ரூட்ஸ் வந்து நமக்கு என்ன வந்திருக்கு? 9, 1. ரூட்ஸ் வந்து 9 and 1.
இப்போ ஆப்ஷனில் பாருங்கள் 9 and 1 இருக்கா, அப்போ இதுதான் வந்து ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வேறு ஒரு கொஷனில் பார்க்கலாம். இந்த சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.